வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாடு பொருளாதார ரீதியாக வளர்ந்து கொண்டே இருக்கின்ற மாநிலம் என்பதை அனைவரும் அறிவோம். அதே நேரத்தில் தொழிற்சாலைகளினுடைய எண்ணிக்கையிலும் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது என்ற ஒரு புள்ளி விவரத்தை ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முன்னிலையில் இருப்பதைப் போல தனிநபர் வருமானத்திலும் தமிழ்நாடு இன்றைக்கு முன்னிலையில் இருக்கிறது. இந்தியாவிலேயே 2வது இடத்தை தமிழ்நாடு பிடித்திருக்கிறது. இந்திய தேசிய சராசரியை விட தனிநபர் வருமானம் என்பது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது என்பது இதில் குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இருக்கிறது. திராவிட மாடல் அரசு கொண்டு வந்து செயல்படுத்தி வருகின்ற சமூக நல மக்கள் நல திட்டங்களினுடைய விளைவுதான் இது போன்ற வளர்ச்சி குறியீடுகள் என்பதை பொருளாதார வல்லுநர்கள் குறிக்கின்றனர். இந்தியாவினுடைய தேசிய சராசரி அதாவது வருமானம், தனிநபர் வருமானம் என்பது இந்திய அளவில் 1,14,710 என்று இருக்கும்போது தமிழ்நாட்டில் அதே 2024-25 ஆண்டில் தனிநபர் வருமானம் என்பது 1,96,309 என்ற அளவில் இருக்கிறது. இது தேசிய சராசரியை விட கூடுதலாக இருக்குது என்பது ஒரு பக்கம். கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்த தனிநபர் வருமானத்தை விட இந்த ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் அது 2 மடங்காக அதிகரித்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த போக்கு தமிழ்நாடு அடுத்தடுத்த கட்டங்களில் செல்லும்போது முதலிடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகளை நோக்கி தமிழ்நாடு நடைபோடுகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய சமூக வலைத்தள பதிவில் மிக பெருமையுடன் கூட இதை குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு இப்படி படிநிலை வளர்ச்சிகளில் அடுத்தடுத்த இடங்களுக்கு முன்னேறி கொண்டே செல்வதற்கான காரணங்கள் என்ன? திராவிட மாடல் ஆட்சியினுடைய நலத்திட்டங்கள் ஒரு பக்கம் என்றாலும் கூட இங்கே முன்னெடுக்கப்படுகின்ற சமூக நல திட்டங்கள் என்பது முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். பேசலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் திரு சேலம் தரணிதரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு புன்னைவளவன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். கருத்துக்களை 2 பேரிடமும் பதிவு செய்யலாம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தரணிதரன் சார், அதாவது எப்போவுமே தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியிலும் சரி அனைத்து இதுலேயும் முன்னிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிட்டே வந்திருக்கோம். இப்போ இந்திய தேசிய சராசரியை விட தனிநபர் வருமானம் என்பது தமிழ்நாட்டில் அதிகம் அப்படிங்கிற ஒரு இடத்தை அடைந்திருக்கிறோம். நாம இந்த இந்தியாவிலேயே 2வது இடம், கர்நாடகா முதல்ல, நம்ம 2வது இடத்துல இருக்கிறோம். இது உங்களுடைய கருத்து என்ன இது பற்றி? வணக்கம். வணக்கம். நம்ம தலைவர் சொல்ற மாதிரி திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, எல்லா துறையிலும் வளர்ச்சி, அனைத்து தரப்பு மக்களுக்கும் வளர்ச்சி. எந்த துறையும் விட்டு போயிடக்கூடாது, எந்த மக்களும் விட்டு போயிடக்கூடாது. அது வச்சுதான் நம்மளோட இந்த திராவிட மாடல் சித்தாந்தம் இயங்குது. அதுதான் நம்ம திட்டங்களும் இருக்கு. உதாரணம் எடுத்துட்டோம்னா, அஇஅதிமுக ஆட்சியில 2016 வருஷம் வந்து தமிழ்நாட்டோட சராசரி தனிநபர் வருமானம் 1,23,000 ரூபாய். சரிங்களா? அவங்க ஆட்சியை விட்டுட்டு போடும்போது 2021 வெறும் 18% தான் உயர்ந்தது ஓவராலா. அந்த 5 வருஷத்துல 18% உயர்ந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் 1,40,000 ரூபாய் விட்டுட்டு போனாங்க. வெறும் 17,000 ரூபாய் தான் வளர்ச்சி அடைஞ்சு. ஆனா நம்ம ஆட்சி வந்து 4 ஆண்டு காலத்துல 1,40,000 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாயா உயர்ந்திருக்கு. எவ்வளவு சதவீதம்? இந்த வளர்ச்சி கிட்டத்தட்ட 50% வளர்ச்சி. 50% growth, 50 to 60% இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதிமுக காலகட்டத்தில் எவ்வளவு? 18%, கிட்டத்தட்ட 4 மடங்கு சதவீத வளர்ச்சி. ஸோ ஓவராலாக நம்ம எடுத்து பார்த்தோம்னாமே பர்சன்டேஜ் 16 வந்து 20 வரைக்கும் 4% growth இருந்தது. 21 வந்து 25 வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8.15% growth இருக்கு. ஆமா. ஆனா இதுவே நாம வந்து ஒன்றிய பாஜக ஆட்சி எடுத்துக்கோங்க. காங்கிரஸ் காலகட்டத்தில் 2004 இருந்து 2014 வரைக்கும் நம்மளோட சேர்ந்து அந்த ஒன்றியத்தில் ஆட்சி நடந்த போது தனிநபர் வருமானம் என்பது கிட்டத்தட்ட 2.25 மடங்கு வளர்ந்துச்சு. அப்போ வந்து $600 இருந்தது. அது வந்து $1,600-700 வளர்ந்தது. அப்போ பங்களாதேஷ் வந்து பார்த்தோம்னா $1,000 இருந்தாங்க 2014. ஆனால் இப்போ மோடி அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் இந்த கடைசி 11 வருஷத்துல அந்த தனிநபர் வருமானம் என்பது $1,700 வெறும் $2,400 தான் உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.4 டைம்ஸ் growth. யோசிச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ வளர்ந்தது? 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 2.5 மடங்கு வளர்ந்தது. இப்போ பங்களாதேஷ், நமக்கு பின்னாடி இந்த பங்களாதேஷ் $1,000 தான் உங்களுக்கு தனிநபர் வருமானம். 2014 பங்களாதேஷ் நம்மளை ஓவர்டேக் பண்ணி இப்போ $3,000 தனிநபர் வருமானம் இருக்கு. ஸோ அப்படின்னா இது என்னன்னா, அதிமுகவுக்கும் சரி பாஜகவும் சரி ஒரு விஷயம் பொருந்தும், யாரும் வளரக்கூடாது, நாம மட்டும் வளர்ந்தா போதும். அங்க டெல்லியில யார் வளர்றா? அமித்ஷாவோட மகன் வளர்றாரு. இங்க தமிழ்நாட்டுல அவங்க ஆட்சியில யார் வளர்ந்தா? எடப்பாடியும் வேலுமணியும் அவங்க குடும்பத்தினரும் வளர்ந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்சி தான். ஏன்னா நம்ம ஆட்சியில் வந்து எல்லாரும் வளரணும் அப்படிங்கிறது தான்.
இது ஓகே. தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே வந்து எல்லா குறியீட்லயுமே தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கு. எல்லா குறியீட்லயுமே நீங்க எந்த குறியீடாலும் எடுத்துக்கோங்க. ம். அதுக்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சி தான். நம்மளோட திராவிட சித்தாந்தம் அப்ப எப்ப 1920 நீதி கட்சி காலத்துல இருந்து இந்த நம்ம ஆட்சி 1967 வந்ததுக்கு அப்புறம். ம். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க இது தமிழ்நாடு எப்பயுமே வளர்ந்த மாநிலமா இருக்குன்னு புரியாம பேசுவாங்க. அது உண்மை கிடையாது. ஏன்னா 1965 எடுத்துட்டோம்னா ம். தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானமும் உத்தரப்பிரதேச தனிநபர் வருமானமும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ம். சரிங்க. ஆனா 2011 நம்ம ஆட்சியை விட்டுட்டு போனபோது திராவிட முன்னேற்ற ஆட்சி விட்டுட்டு போனபோது 2011 உத்தரப்பிரதேசத்தோட நம்ம தனிநபர் வருமானம் கிட்டத்தட்ட 4 மடங்கு உயர்ந்துருச்சு. எவ்வளவு மடங்கு? 4 மடங்கு. இதுக்கு காரணம் நம்மளோட இன்க்ளூசிவ் growth மாடல். இதுதான் வந்து இந்த இன்க்ளூசிவ் growth மாடல் தான் வந்து மோதியோட ஆதரவாளர்கள் ஃப்ரீ பீஸ் இலவசம் அப்படின்னு சொல்லி கொச்சையா பேசுவாங்க. ம். இப்ப எல்லா மக்களும் வளர்ந்தாதான் நாடு வளரும். ம். ஒரு 10 பேர் மட்டும் வளர்ந்தா போதாது. இப்ப இந்த மோடி அரசாங்கத்தை எடுத்துட்டீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக ரிசர்ச் படி என்ன சொல்றாங்கன்னா கொரோனாக்கு அப்புறம் இந்த மோடி அரசாங்கம் கீழே வெறும் 100 பணக்காரங்களோட சொத்து மதிப்பு தினந்தோறும் 1500 கோடியா வளருது. அதே சமயம் 150 பேர் இந்தியா ஃபுல்லா வந்து தினந்தோறும் தற்கொலை செஞ்சிருக்காங்க. உணவு பற்றாக்குறை காரணத்தினால். அது தமிழ்நாட்டுல வந்து அந்த அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா சிறந்த சத்துணவு திட்டம் இருக்கு. ஆனா அங்க அப்படி கிடையாது. அஹ் ஒன்றிய அரசோட ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் படி வருஷம் 10 கோடி பேர் விட்டு போயிருக்காங்க. ம். சென்சஸ் நடத்தாதனால. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால ஒரு ஏற்றத்தாழ்வு வருது. ஏற்றத்தாழ்வுக்கு இன்னொரு காரணம் என்ன? ஒன்றிய பாஜக சொன்னதுக்கு அப்புறம் பெட்ரோல் டீசல்ல வரி வந்து கிட்டத்தட்ட 100% உயர்த்திட்டாங்க. ம். அதுக்கப்புறம் கார்ப்பரேட்டுக்கு அந்த காசை எடுத்து போய் கார்ப்பரேட்டுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால என்னாச்சு? ஏழை எளிய மக்களுக்கு வந்து அவங்க அதிகமா கிட்டத்தட்ட அவங்க வந்து 2000 ரூபாய்க்கு இதுக்கு முன்னாடி மாசம் பெட்ரோல் செலவு பண்ணாங்கன்னா மோடி அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் 5000 ரூபாய் செலவு பண்ற சூழ்நிலை. ம். டீசல் விலை உயர்ந்ததுனால காய்கறி பொருட்கள் அத்தியாவசிய பொருட்களோட விலை உயர்ந்துருச்சு. அதனால அவங்க வந்து 10,000 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்களுக்கு செலவு 13,000 ரூபாய். அதனால அவங்க கன்சம்ஷனே குறைச்சிட்டாங்க. ஸோ இதனால தான் பட்னி அந்த மாதிரி காரணங்களுக்கெல்லாம் காரணம் இந்த வந்து ஒன்றிய பாஜக அரசோட திட்டங்கள்னால. ஆனா தமிழ்நாட்டுல வந்து நம்ம என்ன பண்றோம்? எல்லாருக்கும் பிடிஎஸ் கொடுக்குறோம். அதுல வந்து எல்லாருக்கும் சிறந்த பொருட்கள் கிடைக்குது. அதே மாதிரி இல்ல அப்போ அரசு தர்மீகரன் பள்ளிகளோட சார், இப்போ நீங்க சொல்ற மாதிரி அவங்க மோடி அரசாங்கத்தினுடைய பாஜகவினுடைய அந்த பெட்ரோல் விலை டீசல் விலை உயர்வு இதெல்லாம் இப்படி பாதிக்குது அப்படின்னா அப்ப தமிழ்நாட்டில் மட்டும் அது பாதிக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி இப்போ இலவச ரேஷன் பொருட்கள் கொடுப்பது வைப்பது இதெல்லாம் அதை பேலன்ஸ் நான் பண்ணுதுன்னு காரணம் சொல்றேன். சொல்றீங்களா? சமீபத்துல நான் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் கட்டுரை எழுதியிருந்தேன். ம். எப்ப இந்தியா ஃபுல்லா வந்து பணவீக்கம் பெருசா பேசப்பட்ட போது கிட்டத்தட்ட 14% பணவீக்கம் போச்சு. உணவு பணவீக்கம். தமிழ்நாட்டுல மட்டும் 3% இருந்தது. அது என்ன காரணம்னு வந்து பார்த்தோம்னா 1997ல ம். ஒன்றிய அரசு வந்து எல்லா மாநிலத்தையும் வந்து டார்கெட்டடா தான் அந்த ரேஷன் பொருட்களை கொடுக்கணும். நாங்க டார்கெட்டடா எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் பேருக்கு மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னாங்க. அப்ப கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார்னா, இல்ல இல்ல ஒருத்தர் கூட உணவு இல்லாம போகக்கூடாது, அதனால எல்லாருக்கும் கொடுப்போம், டார்கெட்டடா இருக்காது இருக்காது. ஓகே. அப்படின்னு ம். சொன்னாரு. அதனால தமிழ்நாட்டுல வந்து எல்லாருக்கும் சிறந்த சத்துணவு பொருட்கள் ஓகே. இலவசமாக இல்ல மிக குறைந்த விலையில கொடுக்கப்படுது. சரி. அதனால என்ன ஆகும்னா ஓவரால் மார்க்கெட் பிரைசிங்கே வந்து தமிழ்நாட்டுல கண்ட்ரோல் ஆயிரும். சரி. ஏன்னா நீங்க ரொம்ப விலை உயர்ந்ததுன்னா மற்ற திருப்பி ரேஷன் கடைக்கு போய் பொருட்கள் வாங்கிக்கலாம். யாருனாலும் திருநூறு அங்க குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால. சரி. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் கண்ட்ரோல் ஆகுது. ஓ. இப்போ ஒன்றிய பாஜக அரசு என்ன பிரச்சனைனா டார்கெட்டடா கொடுக்கறதுனால நிஜமேலுமே தேவை பட்னியில இருக்கிற நிஜமேலுமே பட்னியில இருக்காங்க. அவங்க நிஜமேலுமே வந்து ரேஷன்ல பொருட்கள் தேவை. அந்த மாதிரியே 10 கோடி பேர் விட்டு போயிருக்காங்க. ம். யோசிச்சு பாருங்க. இந்தியா முழுமையும் ஓகே. சென்சஸ் நடத்தாம ம். அவங்களுக்கு அந்த கார்டு ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ல அவங்களுக்கு நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் படி அவங்களுக்கு கார்டு இல்லாதனால அவங்க 10 கோடி பேர் ஒவ்வொரு வருஷமும் உணவு இல்லாம தத்தளிக்கிறாங்க. சரி. உணவு கண்டிப்பா. பற்றாக்குறையோட. ஓகே. ஓகே. இது வந்து நான் சொல்லல. இது ம். கட்டுரையாவே எழுதப்பட்டிருக்கு. உலக புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர்களும் இதை பேசியிருக்காங்க. அதனால தான் வந்து தற்கொலைகள் பாஜக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அதிகரிச்சிருக்கு. ம். விவசாயிகள் தற்கொலையும் சரி, ஏழை எளிய மக்களோட தற்கொலைகளும் சரி, அதுவும் கொரோனாக்கு அப்புறம் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. ம். ம். சரிங்களா? இதுக்கு வந்து இந்த 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 திட்டங்கள் தான். அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஸ் நம்ம எப்ப 1997 நம்ம யோசிச்சோம் இந்த மாதிரி சூழ்நிலாம் வரும். அதனால தான் நம்ம டார்கெட்டா வைக்கிறது யூனிவர்சல் எல்லாருக்கும் கொடுக்கணும் சரி. அப்படிங்கறத வச்சோம். இதை நாம் வந்து நம்ம மக்களுக்கு சென்று அடையிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்தியாவிலே வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அரசு பள்ளியில மாணவர்கள் சேர்க்கை அதிகரிச்சிருக்கு. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 30%. மற்ற எல்லா இடத்துல என்ன பண்றாங்க? அரசு பள்ளியிலிருந்து அவங்க மாணவர்களை எடுத்துட்டு போயிட்டு தனியார் பள்ளியில சேர்த்துறாங்க. சரி. அப்படி இருக்கும்போது அங்க ஃபீஸ் கட்டணும். அந்த ஃபீஸுமே உயருது. ஆனா தமிழ்நாட்டுல என்ன இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா தனியார் பள்ளியில படிக்கிற மாணவர்களும் அஹ், ம். அவங்க பெற்றோர்கள் வந்து அரசு பள்ளியில இப்ப திறன் நல்லா இருக்கு. ம். அதுவும் நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சிறப்பா இருக்கு. முதலமைச்சர் ரொம்ப சிறப்பா செயல்படுறதுனால ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய சதவீதம் பேர் வந்து அரசு பள்ளியில சேர்த்திருக்காங்க.
ஓகே சார், கண்டிப்பா அப்படி கண்டிப்பா. இருக்கும்போது அவங்க அந்த காசு மிச்சமாகுது இல்லையா? ஓகே ஓகே. ஸோ அப்படி கண்டிப்பா. இருக்கும்போது அதாவது இங்க தனிநபர் தமிழ்நாட்டுல வந்து வருமானம் உயர்ந்தாலும் கூட நீங்க சொல்ற மாரி அரசு பள்ளியில் சேர்ப்பது என்பது வெறும் ஃபீஸ்க்காக மட்டும் கிடையாது. நீங்க இப்ப இந்தியால வந்து பள்ளிகளினுடைய தரம் இந்த சார்ந்து பொருளாதாரமே அத எடுக்குறாங்க, முடிவு இல்ல, இல்ல. எடுக்குறாங்க. ஆமா. இன்னொரு விஷயம் சொல்றேன். அ இந்தியாவிலே வந்து பொருளாதாரம் வந்து சீரழிஞ்சு இருந்தாலும், அ இந்த பெட்ரோல், டீசல் விலை உயர்வுனால, தமிழ்நாட்டுல வந்து நம்மளோட நலத்திட்டங்கள்னால, எஸ். மக்கள் வந்து அவ்வளவா பாதிக்கப்படவில்லை. ஓகே அதனால சார். இந்தியாவுல இருக்க மத்த மாநிலங்களோட நம்ம சிறப்பா செயல்படுறோம். கண்டிப்பா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நம்ம முதலமைச்சரோட முயற்சினால ரூ. 6,000 மாதம்தோறும் அவங்களுக்கு போகுது. சரி. முதியோர் உதவித்தொகை எடுத்துக்கோங்க. மகளிர் உத அ உதவித்தொகை, அதுக்கு உரிமை தொகை, அதுக்கப்புறம் வந்து கல்லூரியில யாராச்சும் படிச்சாங்கன்னா, அவங்களுக்கு மாதம்தோறும் ரூ. 1000 அரசு பள்ளியிலேருந்து. ம். அந்த மாரி எண்ணற்ற திட்டங்கள். அப்புறம் இலவச பேருந்து பயணம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆவரேஜா ரூ. 6,000 சரி. வந்து ஓகே. இப்போ உங்களுக்கு சேவ் ஆகுது. இப்ப கண்டிப்பா பெட்ரோல், சார். டீசல் விலை அதிகரிச்சா, பஸ் ஃபேர் அதிகரிக்கும். ஆனா தமிழ்நாட்டுல மகளிர் எப்படி போறாங்க? பேருந்துல இலவசமா போறாங்க. ஸோ கண்டிப்பா. ஓகே. அதனால ஒரு கிட்டத்தட்ட ரூ. 1000 மிச்சமாகுது. அந்த ரூ. 1000 எங்க வருது? அந்த ரூ. 1000 அவங்க வீட்ல அவங்களால குடும்பத் நடத்துறதுக்கு செலவு பண்ண முடியுது. சரி. ஓகே. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? அவங்க வீட்ல இருக்க குழந்தைங்கள சிறப்பா படிக்க வைக்க முடியும். இல்ல அவங்களால ஊட்டச்சத்தான உணவு குடுக்க முடியும். சரி. ஓகே. அப்படி இருக்கும்போது ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல் அதிகரிக்கும். அதனால கண்டிப்பா சார். அவங்க நல்லா படிச்சா என்ன ஆகும்? அதிகம் சம்பாரிப்பாங்க. அப்படின்னா தமிழ்நாட்டோட பொருளாதாரம் வளரும். சரி. இந்த மாரி விஷயங்கள். ஓகே. இது ஓகே. ஒன்றி நீங்க உத்தரப்பிரதேசம் இருக்கீங்கன்னா, உங்களுக்கு மாதம் 1000 கல்லூரியில சேர்ந்தா ரூ. 1000 குடுக்குறாங்களா? அரசு பள்ளியிலேருந்து கிடையாது. சரி. அரசு பள்ளியில ஆசிரியர்கள் இருக்காங்களா? இல்ல. தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போணும். ஓகே சார். ஓகே. ரேஷன் கடைக்கு போனா பொருள் கிடைக்குதா? உத்தரப்பிரதேசல கிடைக்கிறது சரி. இல்ல. சரி. ஸோ இந்த பேசலாம். மாரி வித்தியாசங்கள் தான் முக்கியமான விஷயம். நம்ம அத புரிஞ்சுக்கணும். அத நம்ம கண்டிப்பா. வந்து இங்க வந்து அவ்வளவா மக்கள் நம்ம எடுத்து சேர்த்துறது இல்ல. ஏன்னா பாஜக மாரியும் சரி, எடப்பாடி மாரியும் சரி மக்கள்ட்ட வந்து பொய் பேசிறாங்க. ஓகே கடைசியா சார். ஒரு விஷயம் பேசுவோம். நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ம். கண்டிப்பா சார். இங்க அடுத்தடுத்து நம்ம வந்து சுற்றுகள்ல பேசலாம். நீங்க சொன்ன மாரி அந்த அந்த ஒன் லைன் தான் இதுல. அதாவது ஒன்றிய அரசு என்னதான் வந்து பொருளாதார சீரழிவை ஏற்படுத்தினாலும் கூட, தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அது பாதிக்கப்படல, வளர்ந்துட்டே போறாங்க அப்படின்னா, இங்க இருக்கிற நலத்திட்டங்கள் தான் அதற்கு காரணம் அப்படிங்கிறது நம்ம பேசுவோம் அடுத்தடுத்த சுற்றுகள்ல. புண்ணியவளவன், உங்களுடைய முதல்கட்ட பார்வை. தனிநபர் வருமானத்தில் நாம் இப்ப 2ஆம் இடம், அடுத்த 2.0 திராவிட மாடல் ஆட்சி வரும்போது நாங்க வந்து முதலிடத்திற்கு வந்துடுவோம் சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய இது முதல்ல இந்த அறிக்கையே எப்படி வந்தது அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் கேள்வியாக எழுப்பப்படுகிறது. அதில் தான் இணையமைச்சர், நிதித்துறையினுடைய இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி அந்த பதிலை கொடுக்குறார். நம்ம கர்நாடகா முதல்ல, நம்ம 2வது, ஹரியானா 3வது, தெலுங்கானா, ஆந்திரான்னு இருக்கு. இதில் 5ல் 4 மாநிலங்கள் தென்னிந்திய மாநிலங்கள், 5ல் 4 பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்கள்ங்கிறத நம்ம அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ இந்த வளர்ச்சி அப்படின்னா இது இன்னைக்கு ஒரு நாளில் வந்துடுறதா அப்படின்னா அந்த இடம் இல்லை. ஆனால் இன்றைக்கு அந்த வளர்ச்சி பாதையினுடைய ஒரு பீக்கை நோக்கி நம்ம நகர்ந்திருக்கிறோங்கிறத மறுக்க முடியாது. தொடர்ந்து திரும்ப 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 திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில் அதனுடைய அடித்தளம் பேஸ் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. இப்போ நம்ம அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ என்னன்னா, அவர் தரணிதரன் சார் குறிப்பிட்டதை போல ஒரு தனிநபர் வருமானம் அப்படிங்கிறத நம்ம 2 விதமாக பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் அரசுகள் திட்டக்கூடிய திட்டங்களையே பார்க்கலாம். இப்போ ஒரு இந்தியாவினுடைய பொருளாதாரம் வளர்ந்து விட்டதுன்னு பிஜேபி கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணக்கூடியது தனிநபர்களுடைய வருமானம் அப்படியே இருக்கிறது. ஆனால் பெருநிறுவனங்கள் அதிக அளவுக்கு ஈட்டி விட்டதை வைத்துக்கொண்டு அவங்க குறிப்பிடக்கூடியது பெருமுதலாளிகள் 100 பேரை வளர்ந்து விட்டதன் காரணமாக நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்ததுங்கிறது ஒரு மாடலாக இருக்கு. இன்னொரு மாடல் அந்த வளர்ச்சியை பரவலாக்குவது. வெறும் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பெருநகரங்களில் மட்டும்தான் இன்றைக்கு தொழில்துறை சார்ந்து இருக்கிறதா, கிராமங்களை நோக்கி சிறுநகரங்களை நோக்கி பரவி இருக்கானா, அந்த பரவலாக்கம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. இப்போ நம்ம பல மக்கள் நலத்திட்டங்கள், சமூக நலத்திட்டங்கள் நம்ம கொடுக்கறதில்ல. அது என்ன அப்படின்னா, அது வந்து நம்முடைய சுழற்சிக்குள்ள வந்து பணத்தினுடைய அந்த வாங்கும் திறன் அதிகரிக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு தாய்மார் இருக்கிறாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு விலையில்லா பயணத்தின் காரணமாக ஒரு சேமிப்பு வருது, மகளிர் உரிமை தொகையாக ஒரு சேமிப்பு வருது. அவங்க ஒரு சிறு கிராமத்தில் இருக்கிறாங்க, அந்த ஊரில் இருக்க ஒரு பெட்டி கடையில் கூடுதலாக பொருட்களை வாங்கி வீட்டுக்கான தேவைகள் அப்படின்னு அதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ அந்த பெட்டி கடையில் வாங்கக்கூடியது ஓட ஆரம்பிச்சது அப்படின்னா, அவர் அங்கேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு நகரத்துக்கு வருவார். சிறு நகரத்தில் இருக்கக்கூடிய ஹோல்சேல் கடையில் வாங்குவார், ரீட்டைல் கடையில் வாங்குவார். ரீட்டைல் கடையில் முடியும் பொழுது அடுத்தது ஹோல்சேல் கடைக்கு போகும். பிறகு அங்கே அந்த மாவட்டத்தினுடைய தலைநகரத்திலிருந்து பொருட்கள் வாங்கக்கூடிய நிலைக்கு அங்கே அடுத்த ஆர்டர் போகும். அடுத்து அங்கேருந்து கோடவுனுக்கு வேர் ஹவுஸ்க்கு போகும். தொழிற்சாலையிலே அப்போ கூடுதலான பொருட்களை உற்பத்தியை நோக்கி அதை நகருது. இப்போ நம்ம கொண்டு போய் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்ஸ்னால் அவங்க மகளிர் கையில்
பணம் கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு உற்பத்தி திறனை தாண்டி பணப்புழக்கம் பொருளாதாரத்தினுடைய அந்த அளவீடுகளையே மாற்றி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்கணும். திரும்ப 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 இதை வந்து ஃப்ரீ பீஸ்னோ இலவச திட்டங்கள் அப்படின்னு பேசக்கூடியவர்களுக்கு இது எந்த அளவுக்கு சமூகத்தில் பொருளாதார ரீதியாகவும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. நம்ம 100 நாள் வேலை திட்டமும் நம்ம அந்த வகையில் ஒரு இம்பாக்டை கொடுக்க வந்தது. இன்னைக்கு அதுக்கெல்லாம் அவங்க ஃபண்டை கட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒன்றிய அரசு மானியங்களாக கொடுப்பது அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்த உடனே வந்து ஆரம்பிச்சாங்க. கேஸுக்கு மானியம் இந்த மாதிரிலாம் அதை வந்து நாங்கள் அக்கௌண்ட்டில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நீங்க சொல்றது வந்து நேரடியாக கையில் கொடுப்பது அப்படிங்கிறது தான் அதற்கு அந்த பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இந்த பெனிஃபிட்ங்கிறது தான் நம்ம இப்போ வளர்ச்சியாக டேட்டால பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறது. வளர்ச்சியாக டேட்டால ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா? அவங்க கொடுத்த மானியம் கரெக்டாக வருதா? கேஸ் விலையை ஏற்றுனா நீங்கள் மானியத்தை ஏற்றுறீங்களா? இவ்வளவு கேள்விகள் இருக்கு இல்லையா? மானியம் சரியாக வரல, அதில் ஃபேக்கான ஆதார் கார்ட்ஸை வச்சு எடுத்தது, அதெல்லாம் தனி விவாதமாக போயிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் மக்கள் நல திட்டங்களாக நேரடியாக கொண்டு போய் கையில் கொடுத்ததுங்கிறது இப்போ ஒரு தாய்மார்களுக்கானது, முதியோர்களுக்கானது, இப்போ கல்லூரி படிக்கக்கூடிய பையன் பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான தேவைகள் இந்த சுழற்சிக்குள்ள இதை வந்து சரியான முறையில் இன்றைக்கு செயல்படுவதன் காரணமாகத்தான் நம்முடைய தனிநபர் வருமானத்தில் தொடங்கி மற்ற வளர்ச்சி அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம நகர்ந்து இருக்கிறோம். அதுதான் இந்த டேட்டா நமக்கு சொல்லக்கூடியது. நம்ம இதில் என்ன அப்படின்னா பல நிலைகளில் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக 6% இருக்கிறோம். ஆனால் இந்தியாவினுடைய ஜிடிபிக்கு 9.2% தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்குது. தமிழ்நாடுன்னு வெறும் ஒரு செக்டார் மட்டுமல்ல, பரவலாக நீங்கள் சேவைத்துறையாக எடுத்துக்கலாம், இண்டஸ்ட்ரீஸாக எடுத்துக்கலாம், நம்முடைய அக்ரிகல்ச்சர் விவசாயமாக இருக்கலாம், பரவலாக எல்லா நிலைகளிலிருந்தும் நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு செக்டார் வைஸாகவும் நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோங்கிறத தான் மத்திய அரசினுடைய நித்தி ஆயோக் அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டா ஆகட்டும், இந்த தமிழ்நாடு அரசினுடைய எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்ஸ் ஆகட்டும், சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கக்கூடியதும் நமக்கு அந்த முன்னணியில் கொடுப்பதற்கு முக்கியமான காரணம் தமிழ்நாட்டினுடைய பேட்டர்ன்ங்கிறது இந்தியன் கவர்மெண்டினுடைய பேட்டர்னாக பாஜகவினுடைய பொருளாதார கொள்கை மாடல்ல இல்லாமல் இருக்கிறது தான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். கண்டிப்பாக அதாவது தமிழ்நாட்டினுடைய ஒரு தனித்தன்மையான பொருளாதார கொள்கை, பொருளாதார போக்கு அப்படிங்கிறது தான் இதை தீர்மானிச்சிருக்கு. அப்படி நம்மோடு பொருளாதார வல்லுநர் திரு தாமஸ் பிராங்கோ இணைந்திருக்கிறார். அவருடைய கருத்தையும் பதிவு செய்யலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நாம நிறைய பேசியிருக்கோம் இதே நிகழ்ச்சியிலேயே. அதாவது மனிதவள குறியீட்டில் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது, பொருளாதார வளர்ச்சியில் தொழிற்சாலைகளினுடைய எண்ணிக்கை, அப்படி நிறைய பேசியிருக்கோம். இன்னைக்கு வந்து தனிநபர் வருமானம் குறித்தும் நாம அதோட தொட்டு பேசியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு இந்தியாவில் 2வது இடம், இந்தியாவினுடைய தேசிய சராசரியை விட கூடுதலாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். உங்களுடைய பார்வை சார்? இதற்கு அடிப்படை காரணம் என்பது ஆரம்பத்தில் தரணிதரன் அவர்களும் சொன்ன மாதிரி, ஜஸ்டிஸ் கட்சி தொடங்கின போதே சமூக நலங்களுக்கு ஒரு அக்கறை கொடுத்து பல்வேறு திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக தேவைப்படுறது என்ன? உணவு, உடை, உறைவிடம், கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, இப்போ ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் போதுமான ஓய்வும் வேணும்னு சொல்லணும். இப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னா முதல்ல கல்வியில முக்கியத்துவம் கொடுத்து நிறைய வேலைகள் செய்திருக்கோம். நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆரம்ப காலத்துல இருந்தே சத்துணவுல இருந்து பள்ளிகள் கூடுதலாக உருவாக்குறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டில் மட்டும் அரசு பள்ளிகள் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 37,211 அரசு பள்ளிகள் இருக்கு. இது தவிர 8,403 எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்கு. அதுக்கு சம்பளத்துக்கான செலவை அரசாங்கம் கொடுக்குது. அரசு பள்ளிகளில் மட்டும் 54 லட்சம் குழந்தைகள் படிக்குது. 54.71. இந்த எய்டட் ஸ்கூல்ல 28.44 லட்சம் குழந்தைகள் படிக்குது. அதே மாதிரி பள்ளிகளுடைய தரம் மற்ற மாநிலங்களுக்கு, குறிப்பாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா பள்ளிகளுடைய தரம் எங்கேயோ மேல நிற்குதோன்னு. சராசரி ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியருக்கு 26 குழந்தைகள் தான் இருக்குது. அப்போ அந்த குழந்தைகளுக்கு கூடுதலான கவனம் செலுத்த முடியுது. அதே மாதிரி உயர்கல்வியை பொறுத்தவரையில இன்னைக்கு எல்லா மாவட்டங்களிலும் அரசு கல்லூரி இருக்குது, எல்லா மாவட்டங்களிலும் அரசு என்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, எல்லா மாவட்டங்களிலும் மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. அந்த இந்தியாவிலேயே இன்னைக்கு பார்க்கும்போது தமிழகத்தில் மட்டும்தான் +2 படிச்சுட்டு வெளியே வரக்கூடிய குழந்தைகள்ல குறைந்தது 50% குழந்தைகள் உயர்கல்விக்கு போறாங்க. அதுலயும் இந்த மகளிர்
பெண்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுக்க ஆரம்பிச்சதும் இந்த கடந்த ஒரு புதுமை வருஷத்துல பெண். மட்டும் 13% குழந்தைகள் சேர்ப்பு என்பது பெண் குழந்தைகளுடைய சேர்ப்பு அதிகரித்திருக்கிறது. அதே மாதிரி ரேஷனை பொறுத்தவரையில இன்னைக்கு வட மாநிலங்கள்ல இந்த சில மாநிலங்கள்ல இப்பவும் சொல்லக்கூடியது என்னன்னா பிமாரு ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ம் பிமாருன்னா நோய்பட்ட மாநிலங்கள்னு சொல்லி. ம் அதுல பீகார், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் இந்த மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ம் இன்றைக்கும் கொடுக்கக்கூடிய ரேஷன்ல கிடைக்கக்கூடியது ஒன்றிய அரசே கொடுக்கிறது ஒரு 5 கிலோ அரிசி அல்லது கோதுமை தான். ஆனா தமிழகத்துல தான் நீண்ட காலமாக ம் கலைஞர் ஆட்சி காலத்துல இருந்து அது ஆரம்பிச்சது. கட்டாயமாக எல்லோருக்கும் அந்த இலவச அரிசியை கொடுக்கிறதுன்ற திட்டம் கொண்டு வந்தது. ம் இன்னைக்கு வறுமை கோட்டிற்கு கீழே இருந்தா 35 கிலோ, மற்றவங்களுக்கு 15 கிலோ. அது போக ரேஷன் கடையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ ரேஷன் கடையில சோயாபீன்ஸ் கொடுக்குறாங்க, கொண்டக்கடலை கொடுக்குறாங்க, வேர்க்கடலை விற்கிறாங்க, பாசிப்பருப்பு விற்கிறாங்க, பாசி பயிர் விற்கிறாங்க, தேயிலை விற்கிறாங்க. இது எல்லாம் குறைந்த விலையில கிடைக்குது. கண்டிப்பா சார். அப்போ மக்களுடைய வாங்கும் சக்தி என்பது இன்னைக்கு உயர்வதற்கு, அவங்க தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கிக் கொள்வதற்கும் அவங்களுடைய சத்தான உணவை எடுப்பதற்கும் அரசு வழிவகுத்திருக்கிறது. கண்டிப்பா. தாமஸ் சார், இப்போ ஒண்ணு முதல்ல சேலம் தன்னிதரன் சார் பேசும்போது அதை குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தினுடைய அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம்ன்றது ஒரே மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு எங்கேயோ வளர்ந்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னார். ஆனால் நீங்கள் இப்போ குறிப்பிடும்போது அந்த நோய்வாய்ப்பட்ட மாநிலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பீகார், உத்தரப்பிரதேசம் இப்பவும் இருக்குன்னா அது என்ன காரணம் சார்? அது இன்னுமா வந்து வளராமல் இருக்கு. அப்போ என்ன காரணங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல? அடிப்படையாக 3 விஷயங்கள். ஒன்று நிலச்சீர்திருத்தம். நில பங்கீடு என்பது இங்க தமிழ்நாட்டில் கொஞ்சமாவது நடந்திருக்குது. கேரளாவில் அதோட கூட நடந்திருக்குது, அது வேற. ஆனால் இன்றைக்கு ஒரு நபருடைய கையில் ஏராளம் சொத்துக்கள் என்பது தமிழகத்துல ரொம்ப குறைவு. முன்னால சொல்லுவாங்க மூப்பனார் வாண்டையார் நிறைய வச்சிருக்காங்கன்னு சொல்லி. இன்னைக்கு அவங்க கூட அவ்வளவு சொத்துக்கள் வைக்க முடியல. இன்னைக்கு கிட்டத்தட்ட வீடுகள் இல்லாதவர்கள் இல்லை என்ற நிலைமை தமிழகத்துல வந்துருச்சு. எல்லோருக்கும் ஒரு சின்ன அளவுலயாவது ஒரு வீடு இருக்கு. ஒன்றிய அரசு கொஞ்சோண்டு மானியம் கொடுக்குது, கூடுதல் மானியத்தை கொடுக்கக்கூடியது தமிழக அரசு. அதனால இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறி இருக்கு. அதே மாதிரி அங்க வட மாநிலங்கள்ல இல்ல. அங்க இருக்கக்கூடிய அரசுகள் நிலப்பங்கீடு செய்யவில்லை, ஏற்றத்தாழ்வு மிக அதிகமாக இருக்குது. இன்னொன்னு ஊழல் உச்சகட்டத்துல இருக்குது. இல்ல இங்க நீங்க இந்த பிரதான் மந்திரி யோவாஸ் ஆஜனான்னு சொல்லிட்டு இந்த வீடு கட்டுற திட்டம் சொன்னீங்க இல்லையா? இப்போ தமிழ்நாடு அரசு தான் வந்து அதிக அளவுல நிதி கொடுக்கிறது அப்படிங்கறதையும் நீங்க சொன்னீங்க, அது உண்மை. ஆனா அதே பிரதான் மந்திரி யோவாஸ் ஆஜனா வந்து மத்த மாநிலங்களுக்கும் தானே அவங்க வந்து கொடுப்பாங்க. உத்தரப்பிரதேசத்துக்கும் ஆகட்டும், பீகாருக்கும் ஆகட்டும், அது இருக்கதானே செய்யும். கட்டாயமா கொடுக்கறாங்க, கூடுதலாவே நிதி கொடுக்கறாங்க. ஆனா அந்த நிதி மக்களுக்கு போய் சேர்றான்றதுதான் கேள்வி. ஊழல் ஒரு உச்சகட்டத்துல இருக்குது. பல இடங்கள்ல வீடு கட்டாமலே வீடு கட்டினதாட்டு திட்டம் போட்டு பணத்தை கொடுத்து அவங்களே பங்கு வச்சு எடுத்துக்கிடுறாங்க. சாலைகள் போட்டதா திட்டம் கொடுத்து பணம் எடுத்துக்கிட்டு கடைசியில் சாலை இல்லை, சாலை ரிப்பேருக்கும் காசு வாங்கிடுறாங்க. குளங்கள் வெட்டினதாக திட்டம் போட்டு குளங்களே வெட்டாமல் குளம் பராமரிக்கிறதுக்கும் காசு ஆகும். இதெல்லாம் நான் வட மாநிலங்கள்ல வேலை பார்த்துருக்கிறதுனால நான் கண்கூடாக பார்த்த விஷயங்களை சொல்றேன். அதனால மக்களுக்கு செல்ல வேண்டிய தொகை என்பது அரசாங்க திட்டங்கள் இருந்தாலும் கூட அந்த திட்டம் நேரடியாக அவங்களுக்கு முழுமையாக சென்றடையவில்லை. ஏன் அங்கிருந்து மக்கள் வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இவ்வளவு பேர் வர்றாங்க, பீகார்ல இருந்து, உத்தரப்பிரதேசத்துல இருந்து, ஒரிசாவில இருந்து தேடி இங்க வர்றாங்கல்ல, அது எதுக்கு காரணம்? படிப்பு போதுமான அளவுக்கு இல்ல, வேலை வாய்ப்பு இல்லை. தமிழகத்துல வேலை வாய்ப்புல இன்னைக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்குது. வேலையில்லா திண்டாட்டம் மிக குறைந்த ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கு. படித்தவர்களுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்குது, படிக்காதவர்களுக்கும் ஏதாவது ஒரு வேலை கிடைக்குது, நியாயமான சம்பளமும் கிடைக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி 21 தொழிலாளர்களுக்கான மேம்பாட்டு வாரியம் என்பது வேற எந்த மாநிலத்திலையும் கிடையாது. 24 தொழிலாளர் நல வாரியங்கள் தமிழகத்துல மட்டும்தான் இருக்கு. அப்போ அந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு மருத்துவ செலவு கிடைக்குது, அவங்களுக்கு பின்னால பென்ஷன் கூட கிடைக்குது, அவங்க குழந்தைகளுக்கு கல்விக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. இதனால
அந்த தொழிலாளர்களுடைய நலம் என்பது மேம்பட்டு இருக்கிறது. கண்டிப்பா சார். வேலை வாய்ப்பு தொழிலை பொறுத்தவரையில் சிறு குறு தொழில்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ் மாநிலம். தமிழ்நாடு. ரெண்டாவது, அது மகாராஷ்டிராவில் மும்பையில் மட்டும் இருக்கிறது மாதிரி இல்லாமல் தமிழகத்தில் சென்னை மட்டுமல்ல, கோயம்புத்தூர், மதுரை, ஈரோடு, இன்னைக்கு திருச்சி, தூத்துக்குடி, இப்படி பல்வேறு பகுதிகளில் தொழில் ஊக்குவித்தல் என்பது நடந்ததுனால ஓகே. சிறு குறு தொழில்கள் பரவலாக வளர்ந்துகிட்டு இருக்குது. கண்டிப்பா சார். அதே மாதிரி ஏற்றுமதியில் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் கிட்டத்தட்ட முதலிடத்தை எட்டி கொண்டிருக்கிறோம். சரி, கண்டிப்பா. ஏராளமான ஏற்றுமதி தமிழகத்திலிருந்து நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. அதுல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்காகத்தான் வெளியிலிருந்து ஆட்கள் தேடி வர்றாங்க. சரி, கண்டிப்பா. அப்போ வேலையில்லா திண்டாட்டம் குறைந்தாலே ஆ. மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், கண்டிப்பா. மக்களுடைய தனிநபர் வருமானம் கூடும். சரி, கண்டிப்பா. தனிநபர் வருமானம் கூடுறதுக்கு அடிப்படை காரணம் வேலை வாய்ப்பு தான். சரி. அரசாங்கத்திலையும் கூடுதலான வேலை வாய்ப்பு கிடைக்குது. இன்னைக்கு அரசாங்கம் மூலதனம் போடுறது தொழில்ல பாத்தீங்கன்னு சொன்னா சரி. 52% தொழில் வளர்ச்சிக்கு மூலதனம் வந்தது தமிழக அரசு கொடுக்கக்கூடிய அரசனுடைய மூலதனம், பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக, அதுக்கு ஊக்குவித்தலுக்கு மூலமாக. ஓகே சார். ஆனா தனியார் போடக்கூடிய மூலதனம் அதை விட குறைவாகத்தான் இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு ஊக்குவித்தல் என்பது தமிழகத்துல இருக்கிறதுனால, குறிப்பாக இந்த கடந்த சில ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னாக்கி அந்த தொழில் மேம்பாட்டிற்காக செய்யக்கூடிய முயற்சிகள் ஏராளமான முயற்சிகள். கண்டிப்பா, கண்டிப்பா சார். பேசுங்க. வெளிநாட்டுல வாழக்கூடிய இந்தியர்கள், தமிழர்கள் இங்க வந்து மூலதனம் போடுறது, அந்த தொழிலுக்கான சலுகைகளை உருவாக்கி கொடுப்பது, தொழில் முனைவோருக்கான கூட்டங்கள் அடிக்கடி நடத்துறது, சிங்கிள் விண்டோ கான்செப்ட்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து ரொம்ப குயிக்கா அந்த கிளியரன்ஸ் வாங்கி கொடுக்கறது, எல்லா லைசன்ஸும் வாங்கி கொடுக்கறது, இது எல்லாமே தொழில் வளர்ச்சியையும் தொழில் மூலமாக வேலை வாய்ப்பையும் கூட்டி இருக்கிறது. கண்டிப்பா சார். நீங்க சொல்ற அப்ப இது மாதிரி ஒரு பெரிய அதனாலதான் மாற்றமாக தொழிற்சாலைகள் தமிழகத்தில் அதிகமாக இருக்கின்ற மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடம் சொல்லிட்டு இன்றைக்கு ஆர்பிஐ வந்து ஒரு புள்ளி விவரத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்ன்றது ரொம்ப அழகா அடுக்கு. நீங்க தமிழ்நாட்டில் வந்து அந்த ஒரு எளிதான தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை பரவலாக தமிழ்நாடு அரசு ஆக்கி இருக்கிறது அப்படிங்கிறது பேசுவோம் சார். ஒரு இடைவெளி. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இதுல வங்கிகள்ல கடன் கொடுக்கறதும் தமிழ்நாடு தான் அன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. பொதுத்துறை வங்கிகள்ல வரக்கூடிய சேமிப்பு பணத்துல பொதுவா பல மாநிலங்கள்ல 100 ரூபாய் சேமிப்பு வந்தால் 50 ரூபா 60 ரூபா தான் அங்க கடனாக கொடுக்குறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரையில 100 ரூபாய் சேமிப்பு வந்தால் 109 ரூபாய் கடனாக கொடுக்கப்படுகிறது. சரி, காரணம் என்னன்னு சொன்னா, இங்க கடன் வாங்குறவங்க ஒழுங்கா தொழில் செய்வாங்க, தொழில் வெற்றிகரமாக நடக்கும், திருப்பி பணத்தை கெட்டுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால வங்கித்துறை, அதே மாதிரி வங்கித்துறையில லீட் பேங்க் ஸ்கீம்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. மாநில நிதியமைச்சர் தொடர்ந்து அந்த கூட்டங்கள்ல கலந்து கொண்டு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு என்ன சலுகைகள் கொடுக்கணும்ன்றதுக்கான கோரிக்கைகளை வைக்கிறார். அது வங்கிகள் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பா, கண்டிப்பா சார். அதிலும் குறிப்பாக மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்படுகிற கடன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அந்த நீங்க சொல்ற அந்த பொருளாதார தனிநபர் பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு அடிப்படையாக இருக்கிறதையும் பார்க்கலாம். பேசுவோம் அது தொடர்பாக. தரணிதரன் சார், இப்போ வங்கி கடன்கள் குறித்து தாமஸ் பிராங்கோ சார் வந்து சொன்னாங்க. வங்கிகள் வந்து தமிழ்நாட்டில் தான் அதிக அளவில் கடன் கொடுக்கிறது, அதுதான் வந்து தனி மனிதர்களினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கிறது. ஒன்றிய பாஜக அரசை போல ஒரு பொதுத்துறை, அதாவது ஒரு பொதுவான கார்ப்பரேட் நிறுவனங்களை தவிர்த்து தனி நபர்களுக்கான கடன் அப்படிங்கிறது இங்க வந்து அதிக அளவில் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொன்னாரு. அதுல குறிப்பா கூட்டுறவுத்துறையினுடைய பங்களிப்பு என்னவா இருக்கு சார்? ஏன்னா அதுதான் முதலமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி ஏழை எளியவர்களுக்கான ஒரு வங்கியாக கூட்டுறவு வங்கிகள் இருக்கிறத பாக்குறோம் இல்லையா? நான் ஓவரால் பிக்சருக்கே போறேன். சரிங்களா? ஒரு மைக்ரோவா போகாம மேக்ரோவா பேசுவோம். மேக்ரோவா பேசணும் அப்படின்னு நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, விஜயபாஸ்கர் ஐயா இப்போ நம்ம திட்டக்குழுவில் இருக்காங்க, நெருங்கிய நண்பர். அவர் திராவிடியன் மாடல் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருந்தாரு. அது ரொம்ப அந்த ரொம்ப ஃபேமஸான புக். அந்த புக்கில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அது என்ன சொல்லியிருப்பாருன்னா, இண்டஸ்ட்ரியல் க்ரோத்ல வந்து அவர் 2 விஷயம் சொல்லியிருப்பார். முதல் விஷயம் வந்து என்னன்னா, இந்தியாவில் ஒரு சில மாநிலங்கள் சமூக பொருளாதார வளர்ச்சியில் முதலிடத்துல ஒரு சிறப்பாக செயல்படுறாங்க. உதாரணம் எடுத்துட்டோம்னா ஹிமாச்சல் பிரதேஷ், தமிழ்நாடு, கேரளா. ஒரு சில மாநிலங்கள் வந்து தொழில் வளர்ச்சியில் சிறப்பாக செயல்படுறாங்க. எடுத்துட்டோம்னா குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாடு மட்டும்தான் தொழில் வளர்ச்சியிலும் சரி, சமூக பொருளாதார வளர்ச்சியிலும் சரி முதலிடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, தொழில் வளர்ச்சியிலையும் இப்போ குஜராத்தும் மகாராஷ்டிரம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த தொழில் வளர்ச்சி வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக
தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு. இப்ப குஜராத்தோ மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டா, மகாராஷ்டிரா வந்து பூனே, பாம்பேல மட்டும்தான் தொழில் வளர்ச்சி இருக்கு. இதே குஜராத் போனா வெறும் அகமதாபாத்ல மட்டும்தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் சூரத்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. ஹிஷ்மேன் இண்டெக்ஸ்னு சொல்லி. அந்த இண்டெக்ஸ் படி பார்த்தா இந்தியாவிலே வந்து பரவலா தொழில் வளர்ச்சியா இருக்குதுன்னா தமிழ்நாடு தான். அப்படின்னு ஒரு முதல் விஷயமும் சொல்லிட்டு, 2வது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க மட்டும் தான் வந்து எம்எஸ்எம்இஸ் சிறு குறு தொழில் அப்புறம் நடுத்தர தொழிலதிபர்கள் அதிகமா இருக்காங்க. குஜராத், மகாராஷ்டிரால போயிட்டா ஒரு 10 100 இண்டஸ்ட்ரி தான் இருக்கும். ஆனா 100மே ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரியா இருக்கும். ஆனா மிடில்ல எதுவுமே இண்டஸ்ட்ரியா இருக்காது. ஓகே. அந்த மிடில் கிளாஸே இருக்காது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி லெவலையும் வந்து எம்எஸ்எம்இ ஸ்மால் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அவ்வளவா இருக்காது அப்படின்னு ஒரு விஷயம் இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னது வந்து ஜாதிப்படி பேசணும்னா உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் தொழிலதிபர்களா இருப்பாங்க. அந்த குஜராத்லயும் மகாராஷ்டிரால மற்ற மாநிலங்கள். ஆனா தமிழ்நாட்டுல வந்து அனைத்து ஜாதியினர்களும் தொழிலதிபர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டேட்டா நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அந்த டேட்டா படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற 4ல் 1 பட்டியல தொழிலதிபர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். சரியா? இந்தியாவிலே அதிகமான பட்டியலின தொழிலதிபர் இருக்குது தமிழ்நாடு. அதுலயும் 25% பேர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் தொழிலதிபராக இருக்கிறது. 25% பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. 2வது வந்து ஓபிசிஸ். சரிங்களா? அதுல வந்து பேக்வர்ட் காஸ்ட். அதுல வந்து அதிகமா தொழிலதிபர்கள் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் அதிகம். கிட்டத்தட்ட 30% ஓபிசி ஆண்டர்பிரினர்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. இது 2மே ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது எப்படி நடந்ததுங்கிறது தான் நீதி கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் 1967 வந்ததுக்கு அப்புறம் திராவிட கழகம் எல்லாம் சேர்ந்து வச்சு ரிசர்வேஷனும் எல்லாருக்கும் படிப்பு கொடுக்கறது. சரிங்களா? அதுலேருந்து ஆரம்பிச்சது. 1961 நம்ம சத்துணவு திட்டத்தை ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கல்வி கொடுக்கணுங்கிற திட்டத்தை 67 வந்து ரேப்பிடா எக்ஸ்டெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் மகளிர் கல்வி கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தோம். அதனால வந்து எல்லாரும் படிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் படிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணுங்கிறதுக்கு இந்த அரசாங்கம் உதவி செஞ்சது. திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம். இதனாலதான் வந்து எல்லாரும் வளர்ந்துருக்காங்க. சோ அதனாலதான் வந்து எல்லா ஜாதியினர்களாலையும் இங்க தொழிலதிபர்கள் ஆக முடிஞ்சது. கண்டிப்பா. அது வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பேங்கிங் ஆக்சஸ் அதிகரிக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு படிப்பு இல்ல, உங்களுக்கு வந்து எம்பவர்மெண்ட் இல்ல அப்படின்னா நம்மளால பேங்க்ல போய் இப்படி லோன் வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? உங்களை வந்து எம்பவர் ஆகணும். அதுக்கப்புறம் 2வது படிக்கணும்னு படிப்பு வரும். அதுக்கப்புறம் ஒரு அவேர்னஸ் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு அந்த பேங்கிங்ல போய் லோன் வாங்குறதுக்கு ஆக்சஸ் எல்லாமே. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து நம்ம ஜிடிபி பத்தி பேசணும் இல்லையா? நான் 2வது பாயிண்ட் ஜிடிபிக்கு போயிடுறேன். ஹார்வர்ட்ல வந்து போன வருஷம் ஒரு கட்டுரை வந்தது. ஹார்வர்ட் பிசினஸ் ரிவ்யூ, ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தை சேர்ந்தது. அது என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஜிடிபி இஸ் நாட் அ மெஷர் ஆஃப் ஹியூமன் வெல்பீயிங். மனிதர்கள் வந்து மனிதர்களால சிறப்பா பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு வந்து ஜிடிபிக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்ல. இதை நான் ஏன் சொல்றேன்னா, மோடி அரசாங்கம் வந்து ஜிடிபி வளர்ந்துருச்சுங்கிறாங்க. ஆனா தனிநபர் வளர்ந்தாங்களா அப்படிங்கறத பேசுறதுல. அதுக்கு நான் சொல்ல வேண்டிய உதாரணம் என்ன வந்து பார்த்தோம்னா, இப்போ ஒரு நாட்டுல உதாரணத்துக்கு 100 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. 100 பேர் மட்டும் அந்த நாட்டுல இருக்காங்க. அந்த நாட்டுல ஒவ்வொருத்தருக்கும் ₹1 வருமானம் வருது அப்படின்னா 100 பேர் சேர்ந்தா அந்த நாட்டோட பொருளாதாரம் எவ்வளவு? ₹100. ஆனா ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அந்த நாட்டோட ஜிடிபி வந்து ₹250 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 2.5 மடங்கு வளர்ச்சி நம்ம பெருமையா பேசுவோம். ஆனா எடுத்து பார்த்துக்கோங்க, ஒரே ஒருத்தரோட வருமானம் மட்டும் கிட்டத்தட்ட ₹250 ஆயிடுச்சு. ₹1 இருந்தது ₹250 ஆயிடுச்சு. மீதி எல்லாத்தோட வருமானம் ₹1 இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன? இல்ல மாத்தி பேசுவோம். ஒருத்தரோட வருமானம் மட்டும் ₹350 ஆயிடுச்சு. மீதி எல்லாமே வந்து ₹1 இருந்து 50 பைசா ஆயிடுச்சு. பாதியா குறைஞ்சிச்சு. அப்படின்னா பொருளாதாரம் அங்க 3 மடங்கு வளர்ந்துருக்கும். ஆனா 99% மக்களோட வருமானம் பாதியா குறைஞ்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு சமுதாயம் தேவையா? நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால வெறும் ஜிடிபியை மட்டும் பார்க்கக்கூடாது, தனிநபர் வருமானம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். அதான் முக்கியமான பயன். அதான் சொல்றாங்க, ஒரு சமத்துவமான சமூகத்தை உருவாக்குறது தான் முக்கியங்கிறது அந்த ஹார்வர்ட்ல அந்த கட்டுரையே சொல்றாங்க. அது ஹார்வர்ட்ல மட்டும் வரல, உலகத்துல பொருளாதாரம் சிறப்பா திகழ்ற யாரா இருந்தாலும், அபிஜித் பானர்ஜியா இருக்கலாம், ஜோசப் ஸ்டிக்லிஸா இருக்கலாம், தாமஸ் பிக்கெட்டியா இருக்கலாம், எல்லா பொருளாதார நிபுணர்களும் சொல்ற ஒரே விஷயம் வந்து ஒரு ஜிடிபி மட்டும் பார்க்கக்கூடாது, அந்த சமுதாயம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். படிப்பு எப்படி மக்களுக்கு கிடைக்குது, எல்லாருக்கும் கிடைக்குதா, வாய்ப்புகள் எல்லா தரப்பு மக்களுக்கும் கிடைக்குதா வேறுபாடு இல்லாமல். அதுக்கப்புறம் வந்து அது எல்லாமே நம்ம பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. சந்தோஷம், ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வந்துருச்சு. மனித மகிழ்ச்சி குறியீடு. மனிதர்கள் சந்தோஷமா இருக்காங்க அந்த நாட்டுல. இது ஜிடிபிலாம் இது எதையுமே சொல்றது இல்ல அப்படிங்கறத. ஆனா திராவிட மாடல் ஆட்சியில தான் நம்ம வந்து எல்லா ஃபேக்டரியுமே முக்கியத்துவம் கொடுக்குறோம். படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், மருத்துவத்துக்கு கொடுக்குறோம், எல்லாருக்கும் வாய்ப்பு அளிக்கிறதுக்கு முயற்சி தரமா, எல்லாருக்கும் வாய்ப்பு தரோம். யாரு அப்படியும் யாராச்சும் விட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கு தனியா ஒரு திட்டங்கள் மூலமா அவங்கள நம்ம வந்து எம்பவர் பண்றோம். கண்டிப்பா. சோ எல்லாருக்கும் வந்து ஒரு குரல் கொடுக்குறோம். சோ இந்த மாதிரி சமுதாயத்தை தான் உருவாக்கணும் பொருளாதார நிபுணர்களே சொல்றாங்க. இதை வந்து எடப்பாடிக்கு இதெல்லாம் புரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் பாணியில அவர் இருக்காரு. சரிங்களா? அதனால வந்து அவருக்கு இதெல்லாம் புரியாதனால
அவர் பாஜக கூட கூட்டணியில அவரு குடும்பம் நல்லா இருந்தா போதும், அவர் கூட இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் இருந்தா போதும் அப்படின்னு ஒரு ஆட்சி நடத்துறாங்க. சரி. எதுக்காக இல்லைன்னா பாஜக கூட கூட சேர்ந்து அவங்க ஒரு ஆட்சியை நடத்தணும்? 16 இருந்து 17 இருந்து 21 வரைக்கும் நடத்தும் போது நமக்கு தெரியும் எவ்வளவு ஒரு கொடூர ஆட்சியா இருந்தது அப்படிங்கிறது. ஏன்னா மக்களுக்கு எதையுமே செய்யல. ஜெயலலிதா ஆரம்பிச்சு போன நல்ல திட்டங்களையுமே அவர் நிறுத்திட்டார். சரிங்களா? இது தாலிக்கு தங்கம் நிறுத்தினது எடப்பாடி. அதே மாதிரி அந்த அம்மையாரோட 3-4 திட்டங்கள், மடிக்கணினி திட்டம் அதையும் நிறுத்தியாச்சு. எடப்பாடி தான் நிறுத்தினார். நாம ஆனா வந்துதான் அவர் இப்ப புது சொல்லிட்டு இருக்காரு, திட்டங்களையும் திமுக தான் வந்து திட்டங்களையும் மடிக்கணினி வழங்குறதுல எல்லாம் விட்டுட்டாங்க, அவங்க தான் வந்து அதெல்லாம் கிடப்புல போட்டாங்க அப்படிங்கிறது அவர் ஒரு குற்றச்சாட்டாக சொல்லிட்டு இருக்காரு அவர். அவரு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களே சொல்லிட்டாங்க. அவர் வந்து வாயில சொல்றது எல்லாமே பொய்ன்னு, ஒரு பொய் மூட்டை. அதனால அவரு சொல்றது என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா உண்மைங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. கண்டிப்பா 2019லயே வந்து அந்த 2 சக்கர திட்டத்தை நிறுத்தினாங்க. தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் மடிக்கணினி திட்டத்தை நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் சுத்தமா காசே இல்லாம, ஏன்னா எல்லா காசையும் விட்டு டெண்டர் விட்டதுனால அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் தர முடியாதனால அவங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 58ல இருந்து 59, 59 60 ஆக்குனாங்க. நம்ம ஆட்சி வரலன்னா அரசு ஊழியர்கள் யாராலும் ரிட்டையர் ஆயிருக்க முடியாது. அதான் உண்மை. ஆனா நாம வந்ததுக்கு அப்புறம் தலைவர் என்ன சொன்னாரு? தாலிக்கு தங்கத்துக்கு பதிலா பெண்களுக்கு நம்ம படிப்பு தருவோம். அரசு பள்ளியில படிச்சு யாரெல்லாம் கல்லூரியில சேர்றோம் மாசம் 1000 ரூபாய். அதுவே வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4 வருஷம் படிக்கிறாங்கன்னா 48 மாசம் 48,000 ரூபாய் ஆயிடுச்சு. ஆனா கல்வி என்பது அழியா சொத்து. மாசம் மாசம் அவங்களுக்கு 1,50,000 இருந்து 1 லட்ச ரூபாய் வரைக்கும் வரும். ஸோ இது தாலினா ஒரு தடவை தாலிக்கு தங்கம் கொடுக்கும்போது அந்த தங்கம் வந்து நீங்க மார்ட்கேஜ் பண்ணீங்கன்னா ஒரு தடவை தான் 50,000 ரூபாய். ஆனா இது மாசம் 50,000 இருந்து 1 லட்ச ரூபாய் எம்பவரிங் வருமானம். கண்டிப்பா கண்டிப்பா படிச்சு வேலைக்கு போறது தான் முக்கியம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி திட்டங்கள் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். எப்படி வந்து சமுதாயத்தை வந்து நல்லதா எடுத்துட்டு போலாம், எப்படி ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டலை தமிழ்நாட்டுல சிறப்பாக்கலாம். நம்ம முதலமைச்சர் வந்தபோதே சொன்னார், நான் வந்து இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களோட ஒப்பிட மாட்டேன், வளர்ந்த நாடுகளோட தான் தமிழ்நாட்டை ஒப்பிடுவேன். அதனாலதான் வந்து தமிழ்நாடோட குறியீடு எது எடுத்துக்கிட்டீங்கனாலும் வளர்ந்த நாடுகள் எப்படி நார்வே, ஸ்வீடன், பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற வளர்ந்த நாடுகளோட நம்மளால ஒப்பிட முடியுது. கடைசியான பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, குஜராத்தையும் மத்திய பிரதேசும் கடைசி 26 வருஷத்துல கிட்டத்தட்ட 95% மேற்பட்ட காலங்கள் பாஜக ஆட்சி செஞ்சிருக்காங்க. குஜராத்தை தொடர்ந்து 26 வருஷம், மத்திய பிரதேசம் 1 வருஷம் தவிர கிட்டத்தட்ட 25 வருஷம். ஆனா அங்க எந்த குறியீடுனாலும் நீங்க எடுத்துக்கோங்க, சமூக பொருளாதார வளர்ச்சியில எந்த குறியீடுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். மத்திய பிரதேசம், குஜராத். தமிழ்நாட்டோட ஏதோ ஒரு குறியீடு மட்டும் சிறப்பா இருக்காங்க, இல்ல நம்ம அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க, சொல்லவே முடியாது. அதுதான் நம்மளோட ஆட்சி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன், 2016 இருந்து 21 வரைக்கும் சரிங்களா, 21, 25 வரைக்கும் எந்த குறியீடு எடுத்துக்கோங்க, எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, தமிழ்நாடுல எடப்பாடி காலத்துல தமிழ்நாடு சிறப்பா இருந்தது நம்ம ஆட்சியோட அப்படின்னு ஒரு குறியீடு யாரையாச்சும் சொல்லுங்க. ஒரு குறியீடு நிதியா இருக்கலாம், இல்ல எஜுகேஷனா இருக்கலாம், ஹெல்த் கேரா இருக்கலாம், இல்ல தொழில் வளர்ச்சியா இருக்கலாம், இல்ல பால் உற்பத்தியா இருக்கலாம், விவசாயிகள் நலனா இருக்கலாம். எந்த ஒரு குறியீடு நீங்க எடுத்துட்டீங்கனாலும் 2016 இருந்து 21 வரைக்கும் இப்ப வந்து தமிழ்நாடு வந்து மோசமா இருக்கு அப்படின்னு சொன்னா கிடையாது. எல்லாமே வந்து எடப்பாடி மோசமா செஞ்சு வச்சுட்டு போனதை நம்ம சிறப்பாக்கிருக்கோம். அது சிறப்பாக்கிருக்கோம். உதாரணம் வந்து இப்ப வந்து கடன்ங்கிறாரு, ஆனா கடனையே வந்து எடப்பாடி வாங்கி வச்சுட்டு போனதை நாம தான் சரி செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா அவர் காலகட்டத்துல பேசலாம். கண்டிப்பா ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து பேசலாம். நாம் திரு வளவன், இப்போ ஒன்றிய அரசினுடைய எந்த திட்டங்களும் வந்து பெருசா புதிய திட்டங்கள் எதுவும் தமிழ்நாட்டுக்கு இப்போதைக்குள்ள கிடையாது. அதே நேரத்துல வந்து நிதி பகிர்வும் வந்து நியாயமான நிதி பகிர்வு என்பது தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது எல்லாவற்றையும் தாண்டி இவ்வளவு நலத்திட்டங்கள், தனிநபர் வருமானம் உயர்வு அப்படிங்கிறத அந்த சாதனை எப்படி இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? இன்னொரு பக்கம் கடன் வந்து திமுக ஆட்சியில் அதிக அளவில் வாங்கிட்டாங்க இந்த 4 ஆண்டுகளில். அதிமுக ஆட்சியில் தான் கடன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, இப்போ நீங்களும் வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் அவங்க சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து? இல்லை, அது வெளிப்படையாக பார்க்கும்போது சரியான மாதிரி தானே இருக்குது, லாஜிக்காக அப்படி தானே அப்படின்னு தோணும். இப்போ எங்கே கேள்வி வருது அப்படின்னா, வெறுமனே இப்போ நம்ம தமிழ்நாடுக்கு அனுமதிக்கப்பட்ட அளவுக்கான கடன் வாங்குவதற்கான அந்த சீலிங்கை நம்ம தாண்டமானா இல்லை. இன்னொன்று, இந்த கடனை அடைப்பதற்கான வழிமுறைகள் இங்கே நமக்கான வருவாயை பெருக்கியிருக்கோங்கிற இடம் வருது. இப்போ உதாரணத்துக்கு தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கிறது, தமிழ்நாட்டுக்கான ஜிஎஸ்டிபி உயர்ந்திருக்கிறது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ வாங்கக்கூடிய பல கடன்கள் முதலீடாக மாறுகிறது. நீங்கள் கட்டமைப்புக்கு இங்கே மேம்படுத்துறது கொண்டு வரதெல்லாம் முதலீடு, அது ஒவ்வொரு ஆண்டும் வாங்க போகிறதில்ல. இந்த முதலீட்டின் மூலமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் பில்டு பண்ணும்போது நாளைக்கு அது வருமானமாக திரும்ப அதை அடைக்கிறதுக்கான வருமானத்தை அந்த கட்டமைப்பிலிருந்தே நம்ம கொண்டு வர போகிறோம். அதே போல ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் 2 ஆண்டுகள்லேயே இந்த உள்கட்டமைப்புகள்னு சொன்னீங்க இல்லையா, அதற்கான செலவு அப்படிங்கிறது முதலீடு அப்படின்னு. அதே மாதிரி தான் வந்து இப்போ புதிய
கொள்கையெல்லாம் திட்டங்கள் எல்லாம் கொண்டு வராங்க இல்லையா, புதுமை பெண் திட்டத்துக்காகட்டும் அல்லது தமிழ் புதல்வன் திட்டத்திற்காகட்டும், இது எல்லாமே வந்து அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத அதே மாதிரி தான் பாக்குறீங்க. ஏன்னா அது தனி சொத்தா மாற போறது இல்லை. இந்த சமூகத்துக்குள்ள, இந்த பொருளாதாரத்துக்குள்ள, புழக்கத்துக்குள்ள தான் திரும்ப வரப்போகுது. இப்ப படிக்கிற பிள்ளைகளுக்கோ பையனுக்கோ பொண்ணுக்கோ கொடுக்கக்கூடியது என்பது திரும்ப கல்விக்கு உள்ளதான் வரப்போகுது. அவங்களோட திறனை மேம்படுத்திக்க போறாங்க. மறுபடியும் இந்த சமூகத்துக்கு கிவிங் பேக்குள்ள, இந்த சுழற்சிக்குள்ள தான் இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க ஜிஎஸ்டி இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்ச பிறகு ஒரு ஆண்டுக்கு 10,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு வரி வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இப்ப இந்த ஜிஎஸ்டிக்கான காம்பன்சேஷன் தொகையும் எடுத்துனா ஒரு ஆண்டுக்கு 20,000 கோடி நமக்கு இழப்பு ஏற்படும். இதையும் சரி கட்டணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த சிக்கல்களுக்கு நடுவில் பேசும்பொழுது சார் குறிப்பிட்டாரு, இங்க எல்லா மாநிலத்துக்கும் நீங்க கூட கேள்வி கேட்டு, எல்லா மாநிலத்துக்கும் அவங்க 40% தானே கொடுக்குறாங்கன்னு. அதுதான் இல்லை. நமக்கு இங்கே சென்னை மெட்ரோவினுடைய 2ஆம் கட்டத்துக்கு எவ்வளவு போராடி நிதி வாங்கணும்னு தெரியும். மகாராஷ்டிராவில் 4 இடத்துல மெட்ரோ ரயில் போடுறாங்க. மும்பை, தானே, பூனே, நாக்பூர். இது 4த்துக்கும் மத்திய அரசு நிதி, மாநில அரசு நிதி, எக்ஸ்ட்ரா உபரி நிதியை நாங்கள் ஒதுக்குறோம்னு ஒதுக்கீடு பண்ணவர்கள் பாஜக. அவங்க அப்படியெல்லாம் அவ்வளவு பெரிய மனசோட இல்லை எல்லா ஸ்டேட்டும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்களான்னா இல்லை அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நம்ம கட்டமைப்புன்னு பேசும்போது தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை கட்டமைப்பு நம்ம நிச்சயமாக தொட்டாகணும். மத்திய அரசு ராஜ்யசபாவில் கொடுத்த புள்ளி விவரங்களின்படி தமிழ்நாட்டில் 48 லட்சம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இருக்கின்றன. இதில் 2.5 கோடி பேர் இன்னைக்கு வேலையை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே 2.5 கோடி. இது வந்து முறைப்படுத்தப்பட்ட பணியிடங்கள். இது போக முறைப்படுத்தப்படாத பணியிடங்கள், அதுக்கான இதெல்லாம் நமக்கு தனியாக இருக்கிறது. இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 1 லட்சம் பேருக்கு அதிக தொழிற்சாலைகள் என்று தான் தமிழ்நாட்டில் தான் 52 தொழிற்சாலைகள் இந்தியாவிலேயே நம்பர் 1ஆக நம்ம இருக்கிறோம். அதே போல் செஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, சிறப்பு பொருளாதார மண்டலங்கள். நீங்கள் அந்த இடத்துக்கு செஸ்ஸாக டெவலப் பண்ணக்கூடியது இந்தியாவில் 280னா அதில் 5ல் 1 51 செஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறது. நீங்கள் தமிழ்நாட்டினுடைய பூகோளத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர்ல தொடங்கி நாங்குநேரி வரைக்கும் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்குமாக உங்களுக்கு இங்கே செஸ் தான் டெவலப் பண்ணுறோம். செஸ்ன்னு வரும்போது அங்கே இடம் வாங்குறதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறதுல இருந்து எல்லாத்தையுமே பார்த்து தொழில் முதலீட்டாளர்களுக்கான விஷயங்களை கொள்கைகளாக வகுத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் UN சொல்லியிருக்கக்கூடிய நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நீடித்த நிலையான வளர்ச்சியில் இந்தியாவிலேயே முதல் இடத்துல கேரளாவும் நம்மளும் ஒரே மதிப்பெண்ணோட நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய பிளானிங் கமிஷனுடைய டேட்டா படி இன்றைக்கு இந்தியாவிலேயே குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ், அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அவங்களுடைய கிளைகளை இங்கே தொடங்கி இங்கே வேலை செய்வது அப்படின்னா அதில் டாப் 3க்குள்ளே நம்ம இருக்கோம். பெங்களூர், மும்பை, சென்னையில் கிட்டத்தட்ட 305 நிறுவனங்கள், இந்தியாவில் 5 ஃபாரின் கம்பெனிஸ்னு எடுத்தால் அதில் ஒரு கம்பெனியினுடைய பிரான்ச் இங்கே சென்னையில் இருக்கும் அப்படிங்கிறது. இந்தியாவிலே 5ல் 1 அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம முன் வந்திருக்கிறோம். இதே போல் செக்டார்ஸ் நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 4 லட்சம் கோடி தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் ஒட்டுமொத்த இந்தியாவில் 13% ஏற்றுமதியை தமிழ்நாடு செய்கிறது. செக்டார்ஸாக பிரிச்சிங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸு, லெதரு, டெக்ஸ்டைலு, ஹேண்ட்லூம், நீங்கள் கைத்தறி நெசவு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை டெக்ஸ்டைல் எடுத்துக்கிட்டாலும் சரி, தொழிற்சாலைகள் எடுத்துக்கிட்டால் இதெல்லாம் அர்பனில் இல்லை, ரூரலில் இருக்குது. அப்ப கிராமப்புற பொருளாதாரம், சிறுநகரங்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த பரவலாக்கம் தமிழ்நாடு அப்படிங்கறத வந்து நம்ம சாத்தியப்படுத்திட்டு இருக்கிறோம். இதுல கிட்டத்தட்ட 40% எலக்ட்ரானிக்ஸ் லெதரும் இந்தியாவினுடைய ஏற்றுமதியில் 40% தமிழ்நாட்டினுடையதாக இருக்கிறது. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா பெண்களுக்கான முன்னேற்றம் ஒரு சமூகத்தில் எப்படி இருக்குங்கிறத பொறுத்தா சமூகத்தினுடைய மேன்மையை நம்ம பொருத்த முடியும். இந்தியாவில் வேலை செய்யக்கூடிய தொழில்துறைகளில் வந்து வேலை செய்யக்கூடியவர்களில் 42% தமிழ்நாட்டு பெண்கள். அதே போல 15.6% PhD முடித்தவர்களாக இருக்கிறார்கள். இந்தியாவிலேயே 13% பெண்கள் தலைமையேற்று நடத்தக்கூடிய MSME செக்டார், சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்களாக வருகிறார்கள். அதே போல MN ரேகா ஒர்க்கர்ஸ் எடுத்துட்டா 80% பெண்கள். தமிழ்நாட்டினுடைய சுகாதார கட்டமைப்பில் 75% பெண்களுடைய பங்களிப்பு இருக்கிறது. மகளிர் சுய உதவி குழுக்களினுடைய பங்களிப்பு இன்னும் அதுதான் மிக முக்கியமானது. நமக்கு திரும்ப இப்ப இன்று 2 நாளைக்கு முன்னாடி தான் மகளிர் சுய உதவி குழுக்கள் சார்பாக அதனுடைய அறிக்கை வெளியில் வந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க 2.5 கோடி சுய உதவி குழு பெண்களுக்கு 1,21,000 கோடி கடனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க தொழில் முனைவர்களாக ஆக்சுவலா இங்க தான் அவங்க தொழில் முனைவராக மாறுவதற்கான அந்த எண்ணிக்கைங்கிறது. நீங்க இதை கொண்டு வந்து தொழில் முனைவோராக இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் ப்ரொபோர்ஷனை இப்ப மேட்ச் பண்ணீங்கன்னா அந்த 13 என்பது இந்த 4 ஆண்டுகளில் கூடி இருக்கும் அப்படிங்கிற பாயிண்டையும் நம்ம பார்க்க வேண்டியது. இதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லணும் அப்படின்னா, திரும்ப வைக்கக்கூடியது கடன் ஒரு விஷயம் சொல்றாங்க. இன்னொன்னு டாஸ்மாக் வருவாயில தான் அரசியல் நடக்கிறதுன்னு ஒரு உண்மைக்கும் புறமா
ஆணித்தரமான விஷயத்தை திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கடந்த ஆண்டு டாஸ்மாக் வருவாய் என்பது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட் 31 லட்சம் கோடியில் 1.5%. அந்த டாஸ்மாக்ல வருகிற வருவாயை விட இந்த பக்கம் சுய உதவி குழுக்களுக்கு கொடுக்கப்பட்டது 4 மடங்கு அதிகமான கடன் போயிருக்கிறது. அது சமூக தீங்கு விளக்கணுங்கிறது தனி விவாதம். ஆனால் டாஸ்மாக்ல அரசு நடக்குது என்பது வடிகட்டிய பொய் என்கிறது. அவர்களே சொல்லுவது போல டாஸ்மாக் வருமானம் அப்படின்னா இன்றைக்கு உத்தரப்பிரதேசம் அப்ப இனிமே வளர்ந்துரும் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாமா? ஏன்னா அங்கதான் இன்னைக்கு வந்து அதுக்குன்னே ஒரு தொழில் முதலீட்டு மாநாடு வேற நடத்தி ஈர்க்கப்பட்டிருக்கிறது 5000 கோடிகள். இப்ப நம்ம நேரடியாக மத்திய அரசுக்கு ஒரே ஒரு கேள்வி என்ன கேட்கணும். நம்முடைய பிரதமர் பல நாடுகளுக்கு போய் இந்தியாவுக்கான முதலீடுகள் கையெழுத்து போட்டார். அப்படி அவர் போட்ட கையெழுத்துல தமிழ்நாட்டிற்கென்று ஒரு நிறுவனத்தை நாங்கள் கொண்டு வந்தேன் என்று நம்முடைய பிரதமர் சொல்லட்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய இந்த வளர்ச்சியில நீங்க உங்களுக்கு ஹோல்டே இல்லைங்கிற இடம் வருது. நீங்க கேக்குறீங்க, நீங்க தமிழ்நாடு முதலமைச்சரை நோக்கி எத்தனை இது கையெழுத்து பண்ணது இன்வெஸ்ட்மெண்டா வந்துச்சுன்னு பாஜக தலைவர்கள் கேட்கறாங்க இல்லையா? பிரதமராக தமிழ்நாட்டிற்கு என்ன கொண்டு வந்தாருன்னு பங்களிப்பே இல்லை அப்படிங்கறத தாண்டி நிதியில இருந்து அத்தனையிலும் அவங்க வஞ்சிக்கக்கூடிய இடத்துல நம்ம இந்த நிலையை அடைஞ்சிருக்கோங்கிறது பார்க்கணும். கண்டிப்பாக வளவன், நன்றி. இன்னும் நிறைய வச்சிருக்கீங்க, நான் அடுத்தடுத்ததுல பேசலாம். நம்ம தாமஸ் பிராங்கோ சார், இப்போ வேலையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இதுவும் வந்து தனிநபர் வருமானத்தை பாதிக்கக்கூடியது, அல்லது அதிக அளவில் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் போது அது தனிநபர் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய ஒன்றாகவும் அது இருக்குது இல்லையா? இப்போ இந்தியாவில் வேலையின்மை விகிதம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. பீகார்லாம் மிக கொடுமையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து இதுல ரோல் பிளே பண்ணுது சார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை? அதாவது 48 ஆண்டுகளில் மிக அதிகமான வேலையின்மை இருக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்க அகில இந்திய அளவில். அதே நேரத்தில் தமிழகத்தை பொறுத்தவரையில் வேலையில்லா திண்டாட்டம் என்பது 3% குறைவாகவே இருக்கிறது. அப்போ வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கிறது அப்படின்றத கண்கூடாக பார்க்க முடியுது. அந்த வேலை வாய்ப்புக்கு அடிப்படை காரணங்கள் வந்து சொன்ன மாதிரி சிறு குறு தொழில்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பள்ளிகளில் ஏராளமான வேலைவாய்ப்பு, பள்ளி ஆசிரியர்களுக்கு, அங்கன்வாடி ஊழியர்களுக்கு, இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான திட்டம் என்பதை தொடர்ந்து மாநில அரசு செய்து கொண்டிருக்கிறதுனால் இன்றைக்கு வேலையின்மை குறைஞ்சிருக்கு. வேலையின்மை கூடியாச்சுன்னாக்கி என்ன ஆகும்னாக்கி, ஒன்று அந்த வேலையில்லா திண்டாட்டத்தில் இருக்கிறவனுடைய வாழ்க்கை தரம் மோசமா இருக்கும், ரெண்டாவது அவன் தவறான வழிகளில் போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பது என்பது கட்டாயமாக அவசியம் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நாங்கள் அடிப்படை கட்டுமானத்தில் சொல்ல வேண்டிய விரும்புவது என்னன்னா, தமிழகத்தில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மருத்துவமனைகள் மிக அதிகமாக இருக்கிறது. அப்போ குழந்தைகள் இறப்பு விகிதம் என்பது குறைந்திருக்கிறது. சுகாதார நிலையங்கள் இருக்கிறதுனால இன்னைக்கு பெரும்பாலான பெண்கள் வந்து ஆஸ்பத்திரியில் தான் பிரசவம் பார்க்கறதுன்றதை கண்கூடாக பார்க்க முடியுது. அதே மாதிரி அந்த ஆஸ்பத்திரிகளுடைய தரம் நல்லா இருக்குது. மருத்துவமனையோட சேர்ந்து மெடிக்கல் காலேஜ் இருக்கிறதுனால எல்லா மாவட்டங்கள்லையும் அங்க அடிப்படை வசதிகள், மருத்துவ வசதிகள் ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து மாநிலத்தினுடைய வளர்ச்சிகளுக்கு ஒரு முக்கியமான பங்கு கொடுக்கிறதுன்றதான் கண்கூடாக பார்க்க வேண்டும். கண்டிப்பா சார், நன்றி. எங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி துறை நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.